கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம் மனுஷன்ட்ட அப்படின்னா, இப்போ நம்ம முகம் அடுத்தவங்களுக்கு பிடிக்கலைன்னா பரவாயில்ல, சில பேருக்கு நம்ம முகரக்கட்டை பிடிக்கும், சிலது பிடிக்காது. அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது, நமக்கு நம்மளை பிடிச்சா போதும். ஆனால் உலகத்திலேயே நம்ம முகம் நமக்கே பிடிக்காம போயிடும் செல்ஃபி எடுக்கிறப்ப. கரெக்டா? ஒன்று எடுப்போம், பார்ப்போம், ரொம்ப மோசமாக இருக்கோமே அப்படின்ட்டு அடுத்த செல்ஃபி எடுக்கிறது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, முன்னாடிலாம் வீட்டில் ஒரு குடும்ப புகைப்படம்னு ஒரே ஒரு புகைப்படம் இருந்துச்சு. அப்போ ஒரே ஒரு குடும்பம் தான் இருந்துச்சு, அதுவும் வேறு விஷயம். ஒரு புரிஞ்சவங்க 4 பேர் சிரிக்கிறீங்க, வாழ்த்துக்கள். ஒரே ஒரு குடும்ப புகைப்படம் இருக்கும், அது எல்லாரும் காமிப்போம், சந்தோஷமாக இருக்கு. நான் தான் அந்த சின்ன பையலாக இருக்கிறது, வாயை பிளந்துட்டு இருக்காரு, அதுதான் எங்கள் தாத்தா அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். மெமரிக்காக ஒரே ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, மெமரிக்காக ஒரே ஒரு புகைப்படம் இருந்தது, வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னைக்கு மெமரி ஃபுல்லாகிற அளவுக்கு ஃபோட்டோ இருக்குது, வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை. போன தடவை அந்த தங்கச்சி வந்திருக்கேன், வீல் சேரில் வந்து உட்காந்து முழு பட்டிமன்றமும் கேட்டுட்டு, ஞாபகம் இருக்கா, பாராட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, கையில் பணம் இருக்கு, கிளம்பி வந்து நம்ம புத்தகம் வாங்க முடியும், பேச்சை கேட்க முடியும், வர பேச்சாளர்களுடைய சிந்தனையை பகிர்ந்துக்க முடியும். ஆனால் நம்மளால் வீட்டிலேருந்து கிளம்பி வர முடியல. அந்த தங்கச்சிக்கு வீல் சேரில் உட்கார வச்சு ஒருத்தர் துணையோடு தான் ஒரு இடத்துக்கே வர முடியும். ஆனால் மனிதன் ஒரு இடத்தை சென்று அடைய வேண்டும் என்று அவன் நினைத்து விட்டால் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அடையலாம் என்பதற்கு இந்த அன்பு சகோதரி ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நினைக்கணும், நாம தான் நினைக்கிறதே இல்லையே, என்ன பண்றது? நகத்தை மாட்டிக்கிறான், உக்காந்தா உக்காந்த மணிக்கே இருக்கான். இந்த டிவி ரிமோட்டெல்லாம் அழுவும் வாயிருந்தா, அமுத்தி 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 அது வீணா போனதான் மிச்சம். எதுலேயுமே மனுஷனுக்கு நிறையவே இல்லை. நான் அதை தான் சொல்ல வந்தேன். ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்க்குறானா 5 நிமிஷம் நல்லா இல்லை, அடுத்தது, அடுத்து பார்க்குறானா நல்லா இல்லை, அடுத்தது, அடுத்து பார்க்குறானா அடுத்தது, இப்படி அடுத்து 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 போயிட்டே இருக்கு. நான் தான் சொல்கிறேன், மனுஷ மனசுக்கு முற்றுப்புள்ளியே வைக்க தெரியாது, மனிதன் மனதுக்கு முற்றுப்புள்ளியே வைக்க தெரியாது, அது கமா போட்டுக்கிட்டே போகும். பௌத்தத்தில் ஒரு அருமையான வாசகம் இருக்கு, தேடியது கிடைக்கும் பொழுது தேடியவன் தொலைந்து போவான். தேடியது கிடைக்கும் பொழுது தேடியவன் தொலைந்து போவான். யோசிச்சு பாருங்க, ஒரு சொந்த வீடு கட்டிட்டா வாழ்க்கையில் எனக்கு போதும்னு நாம் நினைச்சோம். அந்த சொந்த வீடு கட்டுறதுக்கு அப்புறம் கார் வாங்கணும்னு நினைக்கிறோம். கார் வாங்கினா போதும்னு நினைச்சோம். கார், பெரிய கார் வாங்கினதுக்கு அப்புறம் இதை நிறுத்துற அளவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம். அப்ப சொந்த வீடு வாங்கினா போதும்னு நினைச்ச ஈரோடு மகேஷ் சொந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறம் காணாம போயிடுறான், அடுத்த இலக்குக்கு போயிடுறான். அதனால தான் பௌத்தம் சொன்னது, தேடியது கிடைக்கும் பொழுது தேடியவன் தொலைந்து போவான். அவன் இருக்க மாட்டான், வேற ஆளா போயிடுவான். மனுஷன் அடுத்த அடுத்த ஆசைகளை நோக்கி பயணப்பட்டுட்டே இருப்பான். அவன் ஆசைக்கு ஒரு அளவே இல்லை. வயிறு ரொம்பிருச்சு, இதுக்கு மேலே சாப்பாடே இறங்காதுன்னு தெரிஞ்சும் பிடிச்ச பிரியாணியா இருந்தா இன்னும் 4 வாய் சாப்பிட்டுட்டு தான் கையை கழுவானே ஒழிய அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு தான் வரலாறே இல்லை. நம்ம எல்லாரும் தான், நான் உட்பட தான், பிடிச்சதுதான் அதிகம் தானே சாப்பிட்றோம். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு வள்ளுவர் சொன்னார். டே, மருந்தே வேண்டாம்டா உடம்புக்கு, மருந்தே வேண்டாம். ஒருத்தன் கேட்டான், என்ன மருந்தே இல்லாமல் எப்படி மனுஷன் வாழ்றது? வள்ளுவர் கேள்வி மட்டும் இங்கே சொல்ல மாட்டார், ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்க மாட்டார், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான நியாயத்தையும் கொடுப்பார். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. சரி, மருந்து வேணாங்கிறீங்க, என்ன பண்ணணும்னு கேட்டான் ஒருத்தன். அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, விரும்பியது அற்றது போற்றி உனின். உனக்கு பிடிச்சத மறுபடியும் மறுபடியும் எடுத்து ஜேசிபி மிஷின் மாதிரி அள்ளி அள்ளி வயிற்றுக்குள்ள தள்ளாமல் இருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னாரு.
பசியோட உக்காந்து எவன் பசியோட எந்திரிக்கிறானோ அவனை பிணி நெருங்காது என்று உலகத்தில் சொன்ன ஒப்பற்ற மருத்துவர் யாரு? நம்ம வள்ளுவர். இந்த காஞ்சிபுரத்தில் வந்து இறங்கினோன்னே 6 மாத குழந்தை சார், வெறும் 6 மாத குழந்தை. அதை ஒரு அக்கா சொல்லுது, ஈரோடு மகேஷ் மாமா பார், ஆறு மாதம் இப்படி இருக்கு, வான்னு கத்துது. இதை விட இது அந்த பிள்ளைக்கு நடந்த கொடுமை. அடுத்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு நடந்த கொடுமை. நாளைக்கு பெரிய ஆள் ஆகிட்டா பார்க்க முடியாது. அப்போ இப்போ நான் எப்படி இருக்கேன் பாரு, மகேஷ் மாமா பாரு, போட்டோ எடுத்து 6 மாத குழந்தைங்க என்ன, அதுக்கு 1க்கு 2 போகிறதே தெரியாமல் போய்கிட்டு இருக்கு. அதுகிட்ட இப்போ இவனை பாரு அவனை பாரு. நான் சொன்னேன் இன்னைக்கு, அதான் சொன்னேன், என்ன தலைப்புன்னு கேட்குறப்ப நான் கொடுத்ததே வாழ்வெனும் வானவில்னு கொடுத்தேன். வானவில் எப்போ வரும்? பசங்களுக்குலாம் தெரியுமே, வானவில் எப்பப்பா வரும்? மழை பெஞ்சு முடிஞ்சப்புறமா? கன்ஃபார்மா? எனக்கு தெரியாது சொல்லும், அதனால் உன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரியாத உன்ட்ட கேட்குறவன அவன் சொல்கிறான், அப்படியா அப்படின்னு சவுண்டு கம்மியாயிருச்சு. இங்கே பாரு, ஒன்று சொல்கிறேன், நீ சொல்லுகிற பதில் தவறாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அதை சொல்லுகிற தைரியம் மட்டும்தான் வாழ்க்கைக்கு முக்கியமானது என்பதை புரிஞ்சுக்கணும். சூப்பர், ஓகே. அப்படியான்னு கேட்டால் நீ அதிர்ச்சி ஆகிடக்கூடாது. ஆமாம், மழை பெஞ்சு முடிச்சப்பறம் தான் வரும், நீ சொல்ல எப்படி வரும்னு கேள்விக்கணும் என்கிட்ட. ஓகே, நீ கௌரவமான பையன், அதனால் கேட்கல, பரவாயில்ல. வாழ்வெனும் வானவில். ஒரு வானவில் கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடுது, ஆனால் அதை பார்க்கிற கண்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி. கரெக்டா? அந்த நிறங்கள் தருகிற அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, அதுக்கு ஈடு இணை இருக்கா? எவ்வளோ வயசானாலும் மழை விட்ட பிறகும் வானத்தில் தெரிகிற வானவில் எப்படி மகிழ்ச்சியை உண்டு செய்கிறதோ, என் அன்பு சொந்தங்களே, என் அன்பு காஞ்சிபுரம் மக்களே, நீங்கள் வாழ்கிற சில காலங்களில் அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கடத்தியே தீர வேண்டும் என்கிற எண்ணத்தில் நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு வானவில் என்பதை நம்புங்கள். வாழ்கிற கொஞ்ச நாளில் அடுத்தவனுக்கு மகிழ்ச்சியை கடத்திட்டு போங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்த தங்கச்சி நல்லா அப்படி கைத்தட்ட வந்துச்சு. பக்கத்தில் 4-5 பேர் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் நான் சொன்ன கருத்து தங்கச்சிக்கு பிடிச்சது. கரெக்டாமா? நான் என்ன சொல்கிறேன், சில கருத்து சில பேருக்கு பிடிக்கும், சில நகைச்சுவை சில பேருக்கு சிரிக்க வைக்கும், சில சொற்கள் சில பேரை அழ வைக்கும், சில சொற்கள் சில பேரை உணர்ச்சி வசப்படுத்தும். எல்லா சொற்களும் எல்லாருக்குமானது அல்ல. கரெக்டா? எல்லா சொற்களும் எல்லாருக்குமானதல்ல. சில சொற்கள் சிலருக்குத்தான். அது அப்படிதான் இருக்கும். இந்த வாழ்க்கையோட டிசைனே அப்படிதான். ஆனால் நான் ஒன்று சொல்லவா, உங்களுக்கு கை தட்டணும்னு தோணுதா? 10,000 பேர் சுற்றி உக்காந்துருந்தாலும் ஒருத்தர் கூட கை தட்டலைனாலும் உங்களுக்கு கை தட்டணும்னு தோணுதா? கை தட்டுங்க. உங்களுக்கு சிரிக்கணும்னு தோணுதா? சிரிங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுக்கு அழணும்னு தோணுதா? அழுங்க. உங்களுக்கு உணர்ச்சி வசப்படணும்னு தோணுதா? உணர்ச்சி வசப்படுங்க. உங்கள் எமோஷன்ஸை, உங்கள் உணர்வுகளை உடனடியாக உங்களுக்கு பிடித்த வகையில், உங்களுக்கு தெரிந்த வகையில் உடனடியாக வெளிப்படுத்துங்கள். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழத்தான் பிறந்தீர்களே தவிர அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக நீங்கள் ஒருபோதும் வாழக்கூடாது. இது நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்றேன். நிறைய பேர் தியேட்டர் நல்லா சிரிப்பாக இருக்கும், அவனுக்கு சுற்றி இருக்கிறவன் சிரிக்கிறேன்னு அமைதியாயிடுவான். சில பேருக்கு பக்கத்தில் இருக்கிறவன் சிரிச்சாலே பிடிக்காது. நம்ம ஊரில் அப்படி தெய்வங்கள்லாம் இருக்கு, அவனும் சிரிக்க மாட்டான், பக்கத்தில். அன்னைக்கு நான் ஒரு ஜோக் சொல்கிறேன். இந்த ஃப்ரண்ட் ரோவில் 2 பேர் நல்லா சிரிச்சாங்க, அதுக்கு பக்கத்தில் இருந்த 2 பேர், அப்படி என்ன காமெடின்னு நீ சிரிக்கிற? சொல்ல, என்ன காமெடி அப்படி நீ சிரிக்கிற? ஏன்னா உலகத்திலேயே நகைச்சுவையை ஆராய்ச்சி செய்கிறவன் தமிழன் தான். ஒரு ஜோக் ஆரம்பிக்கிறப்பயே பக்கத்தில் போய் இது அந்த ஜோக்காக இருக்கும், எனக்கு தெரியும் இது அந்த ஜோக்கு தான், இப்போ பாரு இது நடக்கும், இப்போ பாரு அது நடக்கும்னு ஆராய்ச்சி பண்ணுறது. ஒருவேளை ஜோக்கோட ட்விஸ்ட் மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன், இப்போல்லாம் இவர் மாற்றிட்டார்,
முன்னாடி அதான் சொல்லுவார். ஒரு மேஜிக் ஷோ நடக்குது, ஒரு மேஜிக் ஷோ நடக்குது ஃபாரின்ல, அமெரிக்காவில் நடக்குதுன்னு வச்சுங்க. அந்த மேஜிக் ஷோவை பார்க்குறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வாவ் வாட் அ கிரேட் ஷோ அப்படின்னு கை தட்டுவாங்க. ஒரு டேபிள் பறக்குது அப்படின்னா வாவ் வண்டர்ஃபுல் அப்படின்னு கை தட்டுவாங்க. இங்கே அதே மேஜிக் ஷோவில் ஒரு டேபிள் பறந்ததுன்னா நம்மால் கீழே குனிஞ்சு பார்ப்பான் எப்படி பறக்குதுன்னு. இதில் தான் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை நாம் இழந்துடுறோம். சார், எது உங்களை சந்தோஷப்படுத்துதோ அதை பெருசாக ஆராயாதீங்க. புரியுதா உங்களுக்கு? இது ஏன் இப்படி, இது ஏன் இப்படி, இது நியாயமான விஷயத்துக்கெல்லாம் ஏன் எப்படின்னு கேள்வி கேட்க சொன்னாங்க பெரியவங்க. நம்மளுக்கு நியாயமான விஷயத்துக்கே வராது, மற்ற விஷயத்துக்கு தான் வரும். நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். இங்கே வந்தோன்னு ஒரு நண்பர் கேட்டார், சார் நம்ம ஜோதிமணி சார் வந்திருக்காரு, நம்ம அற்புதமான மனிதர். எனக்கு தெரிஞ்ச ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்தேனா சார், ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு, ஒரு வீட்டு நிகழ்ச்சிக்கு வந்தேன். அது வந்து இருக்கும் ஒரு 16-17 வருஷம் இருக்கும். இந்த 17 வருஷமும் எந்த நல்ல நாட்கள் வருடத்தில் வந்தாலும் எனக்கு வர முதல் ஃபோன் ஜோதிமணி சார்ட்டிருந்து தான் இருக்கும். அவ்வளோ அழகாக கால் பண்ணி, நாமெல்லாம் ஒரு விஷயம்னா தானே கால் பண்ணுவோம். எனக்கு அவருக்கு எந்த விஷயம் இல்லை, ஆனால் அவர் கால் பண்ணுவார். நான் ஒன்றே ஒன்று சொல்லவா, எவர் ஒருவர் மீது நீங்கள் எதிர்பார்ப்பே இல்லாத அன்பை வைக்கிறீர்களோ அந்த அன்பை வாழ்நாள் முழுவதும் போற்றி பாதுகாக்கிற கடமை நமக்கு இருக்கிறது என்று நம்புங்கள். நம்பணும். இப்போலாம் ஃபோன் பண்ணால் நல்லா இருக்கியான்னு கூட இவனும் கேட்கறதில்ல. எடுத்தோன்னே சொல்லு, ஏன் நல்லா இருக்கியான்னு கேட்க கால் பண்ணலன்னு இவனுக்கே தெரியுது. அவன் நல்லா இருக்கணும்னு இவனுக்கும் அவசியம் இல்லை. என்ன விஷயமோ அதை சொல்லு, பேசிட்டு வச்சிருங்கிறான். யாருக்கும் யாரை பற்றியும் அக்கறையே கிடையாது. இன்னைக்கு வாழ்க்கை அப்படி போயிடுச்சு. ஆனால் வாழ்க்கைனா என்ன, மனுஷனுக்கு ஏன் 6 அறிவு? சில பெண்கள்லாம் பார்க்குறேன், இன்னைக்கு நான் பேசிகிட்டு இருந்தேன் ரூமில் நம்ம பசங்களோட, எல்லாம் பயங்கரமாக சிரித்தாங்க. சில பேர் ஆம்பளைங்களுக்கு வெறப்பாக வாழ்ந்து வெறப்பாகவே பிறப்பாங்க, வெறப்பாகவே இருப்பாங்க, வெறப்பாகவே செத்துருவாங்க. சில ஆம்பளைங்க பார்த்துருக்கீங்களா, வீட்டுக்குள்ளே வர்றப்பயே பெரிய இராணுவ அதிகாரின்னு நினப்பு. அவன் வேலை செய்கிறாப்பிலேயே பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரியாது, ஆஃபீஸ்லேயே பக்கத்தில் யாருக்கும் தெரியாது. அப்படியே வர்றது, என்னடா உள்ள நுழைஞ்சோன, படிச்சிட்டியா, உள்ள காலை வச்சோன, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா, ஏய் நீயே ஒய்ஃபை பார்த்து சமைச்சாச்சா. ஏன்னா அவர் தான் கலெக்டர், அவர் இல்லைன்னா காஞ்சிபுரமே ஸ்தம்பிச்சு போயிடும். ஒரிஜினல் கலெக்டரே அவ்வளோ அமைதியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற கலெக்டர் லொல்லு தாங்க முடியாது. பாடாப்படுத்தி குழந்தைங்களை, ஒய்ஃபை, சொந்தக்காரனை கேட்டால் நான் எப்பயுமே அப்படி தான். இது பெருமையான்னு கேட்குறேன். சில பேர் பேசுகிறப்ப சொல்லுவாங்க, நான்லாம் யாருக்கு வளைஞ்சு கொடுத்து போக மாட்டேன் சார். அப்புறம் அதெல்லாம் என்னை பார்த்தாலே அரல்வானுங்க, நீ பேயா பிசாசா? ஒரு மனுஷனை பார்த்தா ஒரு மனுஷன் சந்தோஷம் தானே பண்ணணும், ஏன் பயப்படணும்? என்னைக்காவது அந்த கேள்வி கேட்டிருக்கோமா? வெறப்பாகவே இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையினுடைய இறுதி நிமிடங்களில் இறுதி நாட்களில் யார் கூட இருப்பா? பெற்றதெல்லாம் கிளம்பிடும். இருக்கிற அத்தனை பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், போன தடவை பட்டிமன்றத்திலேயே சொன்னேன் தீர்ப்பில், நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை உங்கள் காலத்துக்கு அப்புறம் உங்கள் குழந்தைங்க அனுபவிக்கிற மாதிரி வச்சுக்கோங்கன்னு. அந்த வீடியோ பயங்கர வைரலாகி ஒரு பெரியவர், சார் நல்ல வேலை சார், எல்லாத்தையும் எழுதி கொடுக்கலான்னு நினச்சேன், என்னை காப்பாற்றுனீங்கன்னார். காஞ்சிபுரம் பட்டிமன்றம் ஒரு மனுஷன் வாழ்க்கையை காப்பாற்றிருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் நான். எல்லாத்தையும் எழுதி கொடுத்துவிட்டு பையன் கை விட்டுவிட்டான், பொண்ணு கை விட்டுவிட்டான்னு சொல்லாதீங்க. பையன் போயிடுவான், பொண்ணு போயிடும், இல்லை முடிகிறப்ப அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்கள் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுடன் இருக்கிற ஒரே ஒரு நபர் உங்கள் மனைவி என்பதை எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அன்னைக்கு வாழ்க்கை வசந்தமாக மாறும். சொன்னோன்னா 10-15 பேர் திருன்னு முழிக்கிறாங்க ஆம்பளைங்க. ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க வீட்டில். இப்போ நான் சொல்ல குத்துது, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குல்ல வச்சு சர்ன்னு போடும்.
அப்படியே நான் பார்க்குறேன் 10 பேர் 4-5 பேரை பார்க்குறேன். பக்கத்தில் இருக்கிற அந்த அக்காக்கெல்லாம் சிரிப்பு. நல்லா சொல்லுங்க தம்பி, இந்த ஆள் தான், நான் சொல்ல முடியாத பற்றி நீ சொல்கிறியாடா தம்பின்னு அந்த அக்கா அங்கேருந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுது. என்ன பண்ணுவாங்கன்னா, உட்காரேம்மா, ஏமா நின்றுக்கிட்டு இருக்கீங்க, உட்காருங்கம்மா, உட்காருங்க, நல்லா பேசுவோம், உட்காருங்க, நம்புங்க, அம்மா சத்தியமாக சொல்கிறேன், உட்காருங்க, இப்படிலாம் உட்காரு. என்னையாவது வாழ்க்கை எனக்கு வாத்தியார் வேலை பார்த்ததுனால உட்கார வச்சு பழகிருச்சு. பாட்டி பாருங்கள், எவ்வளோ நேரமாக தூக்கி வச்சிருப்பேன், பிள்ளைய இறக்கி விடு, நின்றுக்கும், நின்றுக்கும். இதுதான் பாட்டி பாருங்களேன். அந்த பாட்டி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் அந்த வாழ்வெனும் வானவில், ஏன்னா ஏன் லைஃப் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, லைஃப் நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம எண்ணங்கள் கலர்ஃபுல்லாக அதே மாதிரி இருக்கா? நல்ல சிந்தனையோடு இருக்கா? நல்ல எண்ணங்களாக இருக்கா? யோசிச்சு பாருங்க. இப்போ பாட்டி தாத்தாலாம் பாருங்களேன், 5 கிலோ அரிசி முட்டையை அவங்களால தூக்க முடியாது, கை வலிக்கும். ஆனால் பேரன் பேத்தி 15 கிலோ இருந்தாலும் தூக்குவாங்க. அது அவங்களுக்கு சுமையே கிடையாது, சந்தோஷமா இருக்கும். இது எப்படியோ பெத்த அம்மாவும் அப்பனும் கண்டுபிடிச்சு தாத்தா பாட்டிகிட்டே விட்டுறது. இதில் அந்த அம்மா சொல்லும், பாட்டினா பிடிக்கும் அப்படின்ட்டு நிற்கிறது நல்லா பப்பரக்கான்னு தனியாக. இந்த வேலையை பண்ணாதீங்க, பாட்டி தாத்தாவை ஏமாத்தாதீங்க. மறுபடியும் பேக் டு ஃபார்முக்கு வரேன். லைஃப்பில் லாஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஆம்பளை கம்பீரமான ஆள் தானே, ஆம்பளைனா அப்படிதான் அவன் நினச்சிக்கிறான், அது வேற விஷயம். இந்த கம்பீரம் எப்போ உடஞ்சு போகும் தெரியுமா? உடம்பு சரியில்லாமல் போகிறப்ப. இந்த ஆம்பளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா வீட்டில் எல்லாத்தையும் படுத்து எடுத்துருவாங்க. ஒய்ஃபை திட்டுன்னு திட்டுற ஆள் உடம்பு சரியில்லாமல் போகிறப்ப பக்கத்திலே இருமா. அந்த அம்மா சொல்லும், ஐயோ தலைவலி தாங்க, சரியாக போயிடும், நான் போய் காப்பி போட்டு வரேன், நீ இரு, அம்மாவை போட சொல்லு காப்பியை. இப்படி ஆயிடுவான். சாகர சமயத்தில், வாழ்வினுடைய இறுதி நிமிடங்களில் யார்? அந்த கலெக்டர் தலைவன், 85 வயசு, ஒய்ஃப் கையை பிடிச்சிவிட்டு. அந்த அம்மாவுக்கு 80 வயசு, ஒய்ஃப் கையை பிடிச்சிவிட்டு கேட்குறான் அந்த ஆள், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனா? அந்த அம்மா பார்த்துச்சு, இனிமேல் நீ படுத்துனா என்ன படுத்தாட்டி என்ன, 80 வயசாகி வாழ்க்கையே போச்சு. அங்கே அந்த கேமராமேன் அந்த சிரிப்பை எடுக்க வேண்டாமா? ஆஹா, அங்கே பாருங்க அந்த அம்மா எப்படி சிரிக்கிறாங்க. அப்போ எவ்வளவு அந்த அந்த பெண்மணி பாதிக்கப்பட்டிருப்பார் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படி கைத்தட்டி சிரிக்கிறாங்க அந்த அம்மா. நான் சொல்றது இங்கே யாருடைய வாழ்க்கை இல்லை, நம்முடைய வாழ்க்கை, நம் வீட்டில் இருக்கிற வாழ்க்கை, நாம் பார்த்த மனிதனுடைய வாழ்க்கை. இந்த ஆம்பளைங்களுக்கு நான் இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல பேசினேன், இந்த ஆம்பளைங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டா சும்மாவே இருக்க முடியாது. இதுக்கு ஒரு டயலாக் வேற வச்சிருப்பாங்க, பிஸியாகவே இருந்துட்டேன்னா சும்மா இருக்க முடியல. சரி நடந்துட்டு வா, நடக்க மாட்டாங்க. வீட்டில் உட்காந்து நாயா புய்யான்னு போட்டு படுத்தி, ஒரு நாள் கிச்சனில் போய் ஒரு ரசம் வைக்க சொல்லுங்க, சமையல் கட்டையை 2 ஆக்கிடுவாங்க. எது கடுகு, எது உளுத்தம்பருப்பு, இப்போ வரைக்கும் தனியாக என்னன்னு தெரியல. ஒரு அம்மா சொல்லியிருக்கு, ஆப்பிள் 1 கிலோ தனியாக 1 கிலோ வாங்கிட்டு வாங்கன்னு இருக்கு. இந்த ஆள் ஆப்பிள் 1 கிலோ வாங்கிட்டு வீட்டில் வந்து கொடுத்துட்டு தனியாக போய் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த அம்மா சொல்லியிருக்கு, எதுக்குங்க 2 கிலோ, நீ தானே தனியாக 1 கிலோன்னு. தலையில் அடிச்சு, தனியானா தனியாக இல்லையா, ஒன்றை போய் சொன்னம் பாரு. ஐயோ, இவர் யாரு? அந்த கார்ப்பரேட் கம்பெனியோட சீனியர் மேனேஜர். தனியா வந்து சேர்ந்தாங்க பாரு. அதனால தான் உடம்பே சரியில்லைனாலும் வீட்டில் பெண்கள் தான் சமைப்பாங்க. சார், ஆம்பளைங்க உடம்பு சரியில்லைன்னா ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறோம்ல, பெண்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் லீவ் போட்டு சமைக்க கூடாதுல்ல சார்? நியாயமா இல்லையா? ஆனால் அந்த அம்மா சமைச்சிரும். ஏன்? அந்த ஆள் பண்ணுற கொலைக்கு இது பரவாயில்லன்னு 2 ஆக்கிடுவான் வீட்டை. ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுன்னு சொன்னால் என்ன ஆர்டர் பண்ணணும்னு 1/2 மணி நேரம் கேட்பான் ஆம்பளை. இட்லி போதுமா? போதும். இந்த அம்மா தெரியும் இந்த ஆளை பற்றி, அடுத்தடுத்து கேட்பான்னு. போதும். இடியாப்பம்
சரி, சேவை ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்க. இது 3 இல்லைன்னா சும்மா வாயா, எதுவும் வாங்க, சும்மா வா, ஏன் படுத்துற, நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன்றோம். சார் ஒன்னே ஒன்று யோசிங்க, நீங்கள் ரோட்டில் போகிறப்ப ஏதாவது ஒரு நாய்க்குட்டி, நீங்கள் டீ குடிக்கிறப்ப, ரோட்டு கடையில் டீ குடிக்கிறப்ப ஏதாவது ஒரு நாய்க்குட்டி உங்கள் கிட்ட வந்து வாலாட்டுறப்ப 2 பிஸ்கட் போடுறீங்க, அந்த நாய்க்குட்டியை தடவி கொடுக்குறீங்க, இல்லை பால் வாங்கி வைக்கிறீங்க. இதன் பெயர் மனிதாபிமானமோ பச்சாதாபமோ உயிர் நேசமோ கிடையாது. உங்களுக்காகவே வீட்டில் நாய் போல் உழைக்கிற அந்த பெண்மணியை மதிப்பது மட்டும்தான் உயிர் நேயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். டேக் இட் அப்படியே கிராண்டடா எடுத்துக்கிறது. என்ன பார்த்துக்கலாம், எல்லாரும் ஒரு டயலாக் வச்சிருக்கோம்ல, எவ்வளோ கஷ்டப்படுறேன். ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் வேலை வைப்பார், அப்போ தெரியும் உன் கஷ்டம், என் கஷ்டம் அப்படின்னு நம்ம ஒய்ஃப்ட்ட சொல்கிறோம். அந்த அம்மா சொல்லுது, ஒரு நாள் குடும்பத்துக்கு சம, குறிப்பாக உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கோ. மாமனாருக்கு சுகர் இல்லாத காப்பி, மாமியாருக்கு சுகரோட காப்பி. இவர் கிரிக்கெட் பிளேயர், பூஸ்ட் தான் குடிப்பார். இதுங்க 2 சேர்ந்து பெற்றுதே 2 ஆதார் கார்டு. அது உலக வேண. ஒருத்தன் சொல்றான் எனக்கு வந்து அதை கொடு, இன்னொருத்தி இதை கொடு, எனக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு கொடு, டார்க் சாக்லேட் கொடு. காலையில் வீட்டில் 6 பேர் இருந்தால் 6 பேருக்கு 6 ட்ரிங்கை ரெடி பண்ணுது அந்த அம்மா, காலையில் எழுந்து குடிக்கிறதுக்கு மட்டும். இதில் காப்பியை குடிச்சுட்டு இந்த செஃப் தாமு சொல்றார், ஏன்னா இப்போதானே பத்ம விருதுகள் வாங்கியிருக்காரு, காஃபி முன்ன மாதிரி இல்லை. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இங்கே இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை வானவில் மாதிரி சந்தோஷமாக எல்லாரும் பார்க்கவும் நீங்கள் பார்க்கவும் அழகாக இருக்கணும்னா போட்டதை சாப்பிட்டுட்டு சற்றை மூடிட்டு எந்திரிச்சிட்டா நல்லது. அந்த அம்மாவுக்கு காஃபி சூப்பராக போட தெரியும், இஞ்சி டீ சூப்பராக போட தெரியும், கம்மங்கூழ் நல்லா வைக்க தெரியும், நல்லா சைவம் சமைக்க தெரியும், நல்லா அசைவம் சமைக்க தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சு ஏன் அந்த அம்மா சுமாராக சமைக்குதுன்னா நம்ம வாய். அப்ரிஷியேட் பண்ணணும், அப்ரிஷியேட்டே பண்ணுறது கிடையாது துரை. ஏன்னா காஞ்சிபுரத்தில் டெய்லி 1000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறார், டைம் கிடையாது பாராட்டுறதுக்கு ஒய்ஃபை. குழந்தைங்க வருது, அப்பா நான் ரன்னிங் ரேஸில், என்ன தம்பி யாரு கை காமிச்சிட்டு இருக்க, என்னப்பாச்சு உனக்கு, நார்மலாக இருக்கியா, ஓ அங்கே வருதா, சரி சரி, ரொம்ப நேரமாக கை யாருமே இல்லை, கை காமிச்சிட்டு அந்த அளவுக்கு விரக்தி ஆகிட்டியான்னு பயந்துட்டேன்ப்பா நான். உண்மை கல்யாணம் ஆயிடுச்சா, அதுதான் சின்னவர் வயசில் சின்ன பையன், என்னோட சின்ன பையலாக தான் இருப்பார், கல்யாணம் ஆயிடுச்சாங்க எப்படி தெரியுமா ரியாக்ஷன், ஆயிருச்சு ஆயிருச்சு. இதே அவங்க வீட்டில் போய் சிஸ்டர்கிட்ட கேளுங்க, கல்யாணம் ஆயிடுச்சா, அதான் போயிருக்கு வெளியில் வந்துடும் இப்போ அப்படின்னு. இப்படி தான் ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கையே. நான் என்ன சொல்கிறேன், வீட்டில் இருக்கிறவன்ட்ட பாராட்டுங்க. குழந்தைங்க ஓடி வந்து அப்பா ரன்னிங் ரேஸில் நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்பா அப்படின்னா, அப்படியாடா சூப்பர்ரா வெரி குட்ரா அப்படின்னு சொல்லுங்க. ஏன், நமக்கு சரியாக நடக்க கூட தெரியாது, நமக்கு பிறந்தது ஓடி ப்ரைஸ் வாங்கியிருக்கு, சந்தோஷம் பண்ணணும்ல, பாராட்டணும்ல. எந்த குழந்தையும் சரியாகவே பாராட்டுறதில்ல. 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்பா, உடனே இவர் யார், உசேன் போல்ட். ஏன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கலை, ஏன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கலை, நல்லா திங்கறையா இல்லையா, பயந்துருது அந்த பிள்ளை. அடுத்த தடவை 2nd ப்ரைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆனால் இந்த கொலகாரன்ட்ட சொல்லலை, வேண்டாம் இதுங்க 2 நம்மளை டார்ச்சர் பண்ணிடும், நாமளே முயற்சி எடுத்து போவோம். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், இங்கே இவ்வளோ காஞ்சிபுரத்தில் இவ்வளோ பேர் குழுமி இருக்கீங்க, மகிழ்ச்சியாக சிரிக்கிறீங்க, கை தட்டுறீங்க. சார் நான் பேச பேச நீங்கள் கை தட்டுறதும் நீங்கள் பாராட்டுறதும் தான் என் பேச்சுக்கு கிடைத்த ஆஸ்கர் விருதாக நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பாராட்ட பாராட்ட இது வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததில் ஒரு பாயிண்ட் பேசலை. இதுக்கு 4 நாள் மண்டையை பிச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்.
தாசில்தார் சார் கீழே வந்து சொல்கிறாரு, சார் கிளம்பலாம் சார்னு. கடைசி வரைக்கும் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அவர் யோசிக்கிறாரு, இவனை எப்போ புக் பண்ணோம், இவன் இப்போ வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்கானே, இவனை நம்பி நான் எப்படி கூட்டிகிட்டு போகிறதுன்னு அவர் குழப்பத்திலே வந்து உட்காந்துருக்காரு பாவம் மனுஷன். அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நீங்கள் ரொம்ப நல்லா ரசித்து ரொம்ப நல்லா கைத்தட்டி பாராட்டுறதுல, ப்ரிப்பேர் பண்ணதில் ஒரு பாயிண்ட் வரல, அது பாட்டு தமிழ் தந்த அறிவு உங்ககிட்ட பேச வச்சுக்கிட்டே இருக்கு. காரணம் பாராட்டு. காரணம் பாராட்டு. எப்பொழுது நீங்கள் ஒரு சின்ன செயலை பாராட்ட துவங்குகிறீர்களோ, பாராட்டப்படுகிறவன் பெரிய செயலை செய்வதற்கு தயாராக தன் முதல் அடியை எடுத்து வைப்பான். பாராட்டணும், எல்லாத்துக்கும் பாராட்டணும். உங்களை பாராட்ட யாரும் இல்லையா, நீங்களே உங்களை பாராட்டிங்க. தன்னைத்தான் புகழ்தல் தகும் புலவோர்க்கே, தமிழ் சொன்னது. உங்களை பற்றி எவனுக்கு தெரியலையா, உன்னை பற்றி நீயே சொல்லி ஆரம்பிடா, தமிழ் சொல்லி கொடுத்தது. தவறே கிடையாது. பண்பு, அன்பு, இந்த ரெண்டு வார்த்தையில தான் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. நான் சொல்றேனே, யாரோ தெரியாதவங்கிட்ட அன்பு காமிக்கிறத வச்சுக்கிட்டு நான் பார்க்குறேனே, ஏதாவது ஒரு நாய்க்குட்டிக்கு பாலை ஊற்றி விட்டுவிட்டு வீடியோ, இப்பொழுதுதான் நாய்க்கு பால் ஊற்றினேன், வீடியோ எடுத்துட்டு இருக்கிறப்ப அந்த நாய்க்குட்டி பார்க்குது, ஓஹோ அப்படின்ட்டு பால் குடிக்கிறத நிப்பாட்டிடுச்சு. இவனுக்கு வீடியோ லென்த் வரணும், 10 செகண்டில் முடிஞ்சு போச்சு. அந்த கிண்ணத்தை தூக்கிட்டு நாய் வாய்கிட்டே அலையிறான். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இது உயிர் நேயமே கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள மதிக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பாராட்டணும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட கண்ணீர் துளிகளை தொடச்சி விடணும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உடல்நிலை சரியில்லைன்னா நீங்கள் அதில் சோர்ந்து போகணும், கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லணும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது தோற்று போயிட்டா, தோக்கிறது இயல்பு, நான் இருக்கேன் கவலைப்படாத, மறுபடியும் முயற்சி செய், பார்த்துக்கலான்னு சொல்லணும். எந்த மனிதன் தன் குடும்பத்தை தாண்டிய மகிழ்ச்சியை வெளியில் தேடுகிறானோ, ஒருபோதும் அவன் நல்ல மனிதனாக இருக்கவே மாட்டான் என்பதை முதலில் நம்புங்கள். நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், சார் என் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வந்துடுது, சந்தோஷமாக இருக்கு, என்ன சார் பண்ணலான்னார். நமக்கே 1008 பிரச்சனை, இது வேறையான்ட்டு நான் சொன்னேன், எங்கேயாவது ட்ரிப்பு போங்க சார்னு. சூப்பர் ஐடியா சார், ரொம்ப நாள் ஆச்சு சார் போயினார். முதல்ல ட்ரிப்பு போங்க சார், எல்லா வேலையை விட்டுட்டு. ஒரு 2 வாரம் கழிச்சு அவரை மீட் பண்ணுறேன். என்ன சார் ட்ரிப்பு எப்படி இருந்ததுன்னு. எங்கே சார் ட்ரிப்பு, பொண்டாட்டி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டானார். எனக்கு அது என்னவா இப்படி சிரிக்கிற, எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன் சார் ட்ரிப்பு போனால் அக்கா சந்தோஷம் தானே படணும்னு. இல்லை, எங்கே ட்ரிப்பு போகலான்னு பேசுனதுல சண்டை வந்துருச்சான். ஏண்டா என்னடா குடும்பம் அது. எல்லாத்துக்கும் சண்டையிலேயே பார்த்தா, எல்லாத்தையும் பிரச்சனையாகவே பார்த்தா, எல்லாத்தையும் சிக்கலாகவே பார்த்தா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இந்த கொரோனா டைமில் எல்லாரும் அடுத்தவங்க மேலே அவ்வளோ அக்கறையாக இருந்தோம். ஆகா, ஒருத்தன் இருமிடக்கூடாது சார், ஓகேவா. நான் வீட்டை விட்டு வெளியில் வரப்ப பிரதர், கதவை மூடுறப்ப, கதவை சாத்துறப்ப அப்படின்ட்டேன். அந்த டைம் பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் வெளில வந்துட்டான். உடனே அந்த ஆள் சொல்கிறாப்புல, நீங்கள் வீட்டிலே இருங்க, உங்களுக்கு என்ன வேணுனாலும் நான் வாங்கி தரேன், பையோட வெளியில் வச்சிட்றேன், நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே போயிருங்க, டேக் கேர் பண்ணுங்கள் ஹெல்த்தை. கொரோனா முடிகிற வரைக்கும் நம்ம ஆளுங்க அடுத்த ஆளுங்க மேலே காமிச்ச அன்புக்கு அளவே இல்லை. அடிச்சுக்குவான்ல க்யூவில் போகிறதுக்கு. கொரோனா டைமில் பாருங்கள், தள்ளி தள்ளி நின்னும் அமைதியாக போகிறான் எல்லாம். ஒருத்தன் முன்னாடி வேகமாக வந்தால் கூட இட்ஸ் ஓகே சார், ஏன் உரசிட்டா வந்துருமா. கிருமியிலே பெரிய கிருமி நாம தான், மனுஷன்தான் இருக்கிறதுலே பெரிய கிருமி, உரசிட்டா வந்துருமா, போங்க சார். அவ்வளோ ஒழுக்கம், அவ்வளோ அன்பு. என் கூட நண்பர் இருக்கார், அவர் சொன்னார், கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் இதே மாதிரி இருப்பாங்கன்னார். அவர் ஏமாந்துட்டார். என் நம்பிக்கை வீண் போல. பழையபடி சிக்னலில் நல்ல தமிழ் சொற்களில் திட்டுறான். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, நான் நடந்து போயிட்டுருக்கேன், அந்த ரோடு ஒன் வே. அவனுக்கு 2 பேர் வந்ததுமே தப்பு, ஒன் வேல 2 பேர் தப்பாக வந்துட்டு நியாயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க.
இதுதான் மனுஷன், இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்குது. நாம் என்ன பண்ணணும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு? நான் வந்தோன்னே, நான் தான் ஆரம்பிக்கிறப்ப மறுபடியும் வந்து கனெக்ட் பண்ணுறேன். வந்தோன்னே கேட்டாங்க, சார் பல வருஷமாக நீங்கள் அப்படியே இருக்கீங்களே, என்ன ரகசியம்னு கேட்டாங்க எல்லாரும் வந்தோன்னே. நான் திருவள்ளூர் புத்தக திருவிழா அண்ணன் வந்துருந்தேன் நினைக்கிறேன், கரெக்டானே ஞாபகம் இருக்குது. அருமையாக ரசித்து கேட்டார். உண்மையிலே அந்த கேமராமேன்லாம் பாராட்டும், உண்மையிலே கை தட்டுங்களேன். எல்லாம் அவங்க நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக இருப்பாங்க லைவுக்கு, இல்லை சில யூடியூப் சேனலாக இருக்கலாம். எனக்கு என்னென்னா, இந்த ஆடியோ பண்ணுறவங்க, இந்த கேமரா எடுக்கிறவங்களாம் ரசிக்கணும். சில பேர் கேமரா எடுத்த மாதிரி வச்சுட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. முடி சீக்கிரம் முடிக்க டைம் ஆச்சுடா, முடிடா அப்படிங்கிற மாதிரியே எந்திரிப்பான். நல்லா ரசித்து சிரிக்கிறவங்கள பார்த்தா சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. திருவள்ளூர் புத்தக திருவிழா சொன்ன நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. எப்பயுமே நீங்கள் அப்படியே சந்தோஷமாக இருக்கிறது ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். எந்த மனிதன் மனதில் பொறாமை இல்லையோ அந்த மனிதன் மனது மகிழ்ச்சிக்கு சொந்தமான மனது. நம்ம தெருவில் ஒருத்தன் வீடு கட்டிட்டானா, நம்ம புத்தி தெரிஞ்சு நமக்கு பத்திரிக்கை வைக்காமல் இருப்பான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் 2 பேரும் வந்துருங்கம்மா எல்லா ப்ரோக்ராமுக்கும் என் கூட. நல்லா சிரிக்கிறீங்க. ஒவ்வொரு ஊரில் ஒரு ஆள் இந்த மாதிரி இருக்கீங்க என்னை காப்பாற்றுறதுக்குன்னு. ஏன்னா நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஒருத்தர் சிரிச்சாதான் 10 பேர் சிரிக்க ஆரம்பிப்பாங்க, ஒருத்தர் கை தட்டினா தான் 10 பேர் தட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். பொறாமப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க. வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கலையா, பத்திரிக்கை வைக்கலையா, அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இந்த தெருவிலே இருந்து சந்தோஷமாக நிறையா ஒர்க் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள் மனசார சொல்லிட்டு வாங்க. அழையா விருந்தாளியாக கூட அவர் நினைக்கட்டும், ஆனால் அன்பை அங்கே பகிர்ந்து விட்டு வாருங்கள்னு சொல்கிறேன். அன்றைக்கி என் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுருக்கேன், உள்ளே நுழைஞ்சோன்னு சொல்கிறான், இதே மாதிரி நான் ஒரு வீடு கட்டினேன் 1 வருஷத்தில் போயிருச்சுங்கிறான். ஏன்னா வேற உதாரணமே கிடைக்கலையா? கார் வாங்கினா ஒருத்தன் சொல்கிறான், கார் வாங்கிட்டீங்களான்னா, ஆமாம் சார்ண்ணே. பார்த்து சார், ஆக்சிடென்ட் ஆகிட போகுது. ஏண்டா என்ன நல்லதே வராதாடா உங்கள் வாயில்? அப்புறம் கொரோனா தடுப்பூசி போட்டிருக்கேன்னு சொல்கிறேன், ஐயோ அதெல்லாம் போட்டால் போயிடுவோமேங்கிறான். சொல்லிட்டு அடுத்த வாரம் பார்க்குறேன், போய் நிற்கிறான் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஊசி போட. நல்லதே பார்க்கறதுல நல்லதே வர்றதில்லை. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், திருமூலர் சொன்னாரே, டே உன்னால எதுவுமே அடுத்தவனுக்கு செய்ய முடியலையா, இந்த உலகத்துக்கு செய்ய முடியலையா, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. உன்னால எதுவுமே முடியலையா, அடுத்தவனை பார்த்து நல்ல வார்த்தையை சொல்லுடா. இதை விட உலகத்தில் உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. நல்ல சொற்கள் ஒருவனை வாழ வைக்கும், நல்ல சொற்கள் ஒருவனை வாழ வைக்கும். உண்மைதான். தவண்டு போய் ஒருத்தன் உட்காந்துருக்கானா, கவலைப்படாதரா சரியாயிரும் சொல்லுங்க, ஒரு சின்ன வெளிச்சம் மனசுக்குள்ள வரும். ஓஷோ சொல்லுவார், இருட்டு அதிகமாக இருந்தால் வெளிச்சம் வரப்போகிறது என்று அர்த்தம். இருட்டு அதிகமாக இருந்தால் வெளிச்சம் வரப்போகிறது என்று அர்த்தம். அப்படில இருக்கணும், குறையே பார்க்கக்கூடாது. ஒரு ஸ்பெயினில் ஒரு மடாலயம், அந்த மடாலயத்தில் துறவியா போய் சேர்றதுக்கு ஒரு கண்டிஷன், 2 வருஷம் தியானத்தில் இருக்கணும். 2 வருஷம் தியானத்தில் இருந்துட்டு 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 வார்த்தை பேசணும். அவன் பேசுற 2 வார்த்தையை வச்சு அந்த சீனியர் குரு, அந்த தலைமை குரு அவன் ஞானம் பெற்றானா இல்லையான்னு சொல்லுவார். ஒருத்தன் புதுசாக வந்து சேர்ந்திருக்கான், 2 வருஷம் மௌனத்தில் இருந்திருக்கான். 2 வருஷம் கழிச்சு தலைமை குரு வந்து பார்த்துருக்கான், ஞானம் அவனுக்கு கிடைச்சதா இல்லையான்னு இவர் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் 2 வார்த்தை சொல்லியிருக்கான், சாப்பாடு சரியில்லை. குரு மறுபடியும் போ, 2 வருஷம் இரு. மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கான். குரு இப்போ பேசுங்கன்னு இருக்காரு. 2 வார்த்தை சொல்லியிருக்கான், படுக்க சரியில்லை, தூங்க முடியல. மறுபடியும் கிளம்பு. 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்திருக்கான், பேசுன்னு குரு சொல்லலை. குரு சொல்லியிருக்காரு 2 வார்த்தை, நீ போயிரு. அவன் சொல்லியிருக்கான், நானும் அதான் நினச்சேன், எனக்கு தெரியும் எந்த மனிதன் ஞானத்தை தேடுகிற பொழுதும் சுகத்தை தேடுகிறானோ அந்த மனிதனால் ஞானத்தை ஒருபோதும் அடைய முடியாது என்பது எனக்கு தெரியும், நீ வெளில போலான்னு. எந்த இடத்துல என்ன குறைனே பார்த்துக்கிட்டு இருந்தா நிறைகளை எப்பொழுது நாம் காண்போம்?
நான் ஒரு புத்தகம் படித்தேன், ஒரு விஷயம் கிடச்சிது. அதில் நமக்குள் 3 மனிதர்கள் இருக்கிறார்களாம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 3 மனுஷங்க இருக்காங்களாம். ஒருத்தர் உங்களை பற்றி அடுத்தவர் என்ன நினைக்கிறாரோ அவர், உங்களை பற்றி அடுத்தவர் என்ன நினைக்கிறாரோ அவர். 2வது, உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அவர். 3வது, உண்மையிலே நீங்கள் யாரோ அவர். கரெக்டா? உங்களை பற்றி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவரு, உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அவரு, உண்மையிலே நீங்கள் யாரோ அவர். இந்த 3 வகையான மனிதர்கள் தான். ஆனால் 3வது வகை தான் உண்மை. ஆனால் பெரும்பாலும் நாம் எப்படி வாழ்கிறோன்னா, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னே வாழ்கிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. மறுபடியும் அதான் சொல்கிறேன், நீங்கள் எப்போ அடுத்தவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையை கடன் கொடுத்துட்டீங்களோ ஒருபோதும் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா கடன் கொடுத்துட்றீங்க, பணம் வரவே வராது. அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் அதே தான். ₹1 திருப்பி தந்ததாக வரலாறு இல்லை. சந்தோஷமாக இருக்கான், என்னை பார்க்குறப்ப தெம்பாக பேசுகிறான், நமக்கு தான் மனசு ஒடிச்சு போயிடுது. வரவே வராது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி வாழவே வாழாதீங்க. இந்த உலகத்தில் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி வாழ்ந்தவங்க யாருமே பெரிய தலைவர்களாக உருவானதில்லை. மகாத்மா காந்தியடிகள், அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், அன்னை தெரசா, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், நெல்சன் மண்டேலா, கார்ல் மார்க்ஸ், இந்த உலகத்தில் இவர்களை விமர்சனம் செய்யாதவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு என்னை யாராவது விமர்சனம் பண்ணா என்ன நேசிக்கிறவங்க வருத்தப்படுவாங்க, சார் உங்களை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்கன்னு. நான் சொல்லுவேன், டே நாமெல்லாம் ஒரு தூசு மாதிரி. மகாத்மா காந்தியும் அன்னை தெரசாவையுமே விமர்சித்த மனுஷன் என்னடா இது, நாமெல்லாம் எம்மாத்திரண்டா, வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் நண்பாம்பே. இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப ஈஸியாக ஒருத்தர் பண்ணுறது என்ன தெரியுமா, அடுத்தவங்களை பற்றிய ஜட்ஜ்மெண்ட். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வார்த்தை. படிக்கவே வேண்டாம். இங்கே ஜட்ஜ் யாராவது இருக்கீங்களா? லாயர் ஜட்ஜ் அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா நம்ம கூட்டத்தில்? இருக்கீங்களா? ஒரு ஜட்ஜ் ஆகிறதுக்கோ ஒரு லாயர் ஆகிறதுக்கோ ஒரு ஜட்ஜு பதவிக்கு வர்றதுக்கு எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? ஆனால் நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஜட்ஜு தான். நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஜட்ஜு தான். அடுத்தவங்களை பற்றி ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். ஒருத்தனை பற்றி என்னன்னே தெரியாது, ஒருத்தர் சொன்ன உடனே அந்த ஆளை பற்றி நல்லா தெரியுங்க, உடனே ஜட்ஜ்மெண்ட். ஒரு பொண்ணு ராத்திரி வேலையை முடிச்சுட்டு வராளா, செகண்ட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வராளா, இதெல்லாம் வேலை பார்த்துட்டா வரும் இந்த பிள்ளைலாம், ஜட்ஜ்மெண்ட். ஒய்ஃப் சமைக்காமல் படுத்துருக்கா, ஏன் உடம்பு சரியில்லை கேட்க மாட்டாங்க, எல்லாம் கொழுப்பு, ஜட்ஜ்மெண்ட். புருஷன் வெளியில் அலைஞ்சுக்கிட்டே இருக்காரா, குடும்பத்துக்காக தான் அலையிறாரா, நீங்கள் மட்டும் வெளியில் சந்தோஷமாக இருக்கீங்க, நான் மட்டும் வீட்டில் கஷ்டப்படணுமா, ஜட்ஜ்மெண்ட். பையன் குவார்டர்லி எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டானா, இனிமேல் நீ வாழ்க்கையில் உருப்படவே மாட்ட, ஜட்ஜ்மெண்ட். ஒருத்தன் ஒரே ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிடுறானா, ஆனால் மறுபடியும் அவன் நல்ல மனுஷனாக வரானா, இனிமேல் நீ நல்ல மனுஷனாவே மாற முடியாது, நீ தப்பு பண்ணிட்ட, ஜட்ஜ்மெண்ட். நான் ஒன்று சொல்லவா, இந்த உலகத்தில் படிக்காம நாம பதவிக்கு வந்த ஒரே வேலை ஜட்ஜா இருக்கிறது. அடுத்தவங்களை பத்தி ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறது. ஆனா மனுஷன் எவ்வளோ பெரிய கேடி பைய பாருங்க, அடுத்தவங்களுக்கு பேசுறப்ப ஜட்ஜா இருப்பான், தனக்கு பேசுறப்ப வக்கீலா மாறிடுவான். ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டா, என் சிச்சுவேஷன்ல யார் இருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்பாங்கம்மா. தனக்கு பிரச்சனை வந்தா லாயர், அடுத்தவன் பிரச்சனைக்கு ஜட்ஜு. இதெல்லாம் தான் வாழ்க்கையை நாம கெடுத்துக்கிறதுக்கான, மகிழ்ச்சியை கெடுத்துக்கிறதுக்கான மாபெரும் விஷயம். ஒரு சிம்பிளான விஷயம்தான். ஒருத்தர் கேட்டாராம், பொண்ணு பார்க்குறப்ப பையன் குணம் எப்படின்னு கேட்டிருக்காரு. பையன் குணம் எப்படி? அதுக்கு பையனோட அப்பா சொல்லியிருக்காரு, தங்கமான பையங்க, தங்கமான பையன். அவனோட நன்னடத்தையை பார்த்துட்டு 6 மாதத்தில் ஜெயிலிருந்து விட்டுருக்காங்கங்கிறான். இது எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் தான். யாருமே இங்கே சரியில்லை, யாருமே இங்கே தப்பு இல்லை. இங்கே யாருமே முழுமையான வாழ்க்கையை வாழவே முடியாது. அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணியும் அதை பற்றி கண்டுக்காம வாழ்ந்தவங்களால மட்டும்தான் வாழ்க்கை மிக பெருசாக வந்திருக்கு. ஒரு சின்ன உதாரணம், இங்கே இருக்கிற எல்லா பெண்களும் கவனமாக கேட்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம்,
1904 வருஷம் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் ஒரு அம்மா விண்ணப்பம் போடுது. 1904 புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் ஒரு அம்மா அப்ளிகேஷன் போடுது, காலேஜில் படிக்கணும்னு. அப்ளிகேஷன் போட்டதே பேசுபொருளாக மாறிடுச்சு. அப்ளிகேஷன் போட்டதே ஒரு பேசுபொருளாக மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா, தமிழக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பொண்ணு காலேஜில் படிக்கணும்னு அப்ளிகேஷன் போட்டிருக்கு, என்ன திமிருன்னு எல்லாம் பரபரப்பாக பேசுகிறாங்க. ஆனால் புதுக்கோட்டையினுடைய அரசர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் அவர்கள் நான் படிக்க வைக்கிறமான்னு சொல்லி அந்த பெண்மணியை உள்ள கூப்பிடுறார். ஒரு வகுப்பறையை இரண்டாக பிரித்து ஆண்கள் பெண்களை, அதாவது அந்த அம்மாவை, ஆண்கள் யாருமே அந்த அம்மாவை பார்க்காதபடி படிக்கிறதுக்கான அனுமதியை தராரு. அந்த அம்மா படித்து முடிக்குது. அந்த அம்மாவோட தாயாருடைய பெயர் சந்திரம்மாள். இங்கே இருக்கிற எல்லா பெண்களும் நல்லா கவனமாக கேளுங்க. அந்த தாயாருக்கு அந்த பெண் குழந்தை நல்லா படிக்கணும்னு ஆசை. ஏன் தெரியுமா? அவர்கள் தேவதாசி மரபை சார்ந்தவர்கள். எப்போ என் குழந்தை படித்து பெரியாலோ மாறாலோ அப்போ இந்த தேவதாசி மரபு விட்டு போயிடும், இனிமேல் நம்ம பரம்பரையில் தொடர வேண்டான்னு அந்த குழந்தைய அந்த அம்மா படிக்க வைக்க ஆசைப்படுறாங்க. அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்குறாங்க. எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் உடம்பு சரியே ஆகலை. ஆனால் வான் ஆலன் அப்படின்னு ஒரு அமெரிக்க மருத்துவர் வந்து ஒரு மருந்து கொடுக்குறாரு, அந்த அம்மாவுக்கு சரியாக போயிடுது. ஆச்சரியம் தாங்கலை. இந்த அம்மா கேட்குறாங்க என்ன பண்ணணும்னு. அதற்கு அவர் சொல்கிறாரு, நீ மெடிசன் படி, நீ மெடிசன் படித்தா எல்லாமே சாத்தியம்னு. முதல் முறையாக அந்த அம்மா சென்னை மருத்துவக் கல்லூரி வரலாற்றில் எப்படி புதுக்கோட்டை கல்லூரியில் ஒரு பெண் அப்ளிகேஷன் போட்டு படித்தாங்களோ அதே மாதிரி சென்னை மருத்துவக் கல்லூரி வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெண் அப்ளிகேஷன் போட்டு படிக்க சேர்றாங்க. அங்கே கர்னல் ஜிஃபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசிரியர் இருக்காரு. இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாரும் நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் படிக்கிற படிப்பு சாதாரணமாக உங்கள் கைகளுக்கு வந்து சேரவில்லை. அந்த ஆளு ஆணாதிக்க மனோபாவத்தில் அந்த அம்மாவை நின்றுக்கிட்டே கிளாஸ் கேட்க வைக்கிறார். உக்காந்து நீ வகுப்பில் பாடம் கேட்கக்கூடாது, நின்றுக்கிட்டே கேளு. இந்த அம்மா கவலையே படலை, எனக்கு படிக்கணும்னு ஆசை. டேய், படித்தாதான் எந்திரிச்சு நிற்கவே முடியும்னு நான் நினைக்கிறேன், நீ இப்போவே நிற்க வைக்கிற, எனக்கு என்னடா பிரச்சனை, படிக்கிறேன்டா, எனக்கு என்னடா பிரச்சனை, படிக்கிறேன்டா அப்படின்னு இந்த அம்மா படிக்குது. வகுப்பில் முதல் மாணவியாக வருது. எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. எந்த ப்ரொஃபஸர் கர்னல் ஜிஃபோர்டு அவர்கள் நீ படிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி நின்றுட்டே பாடத்தை கேளுன்னு சொன்னாரோ அதே மருத்துவக் கல்லூரியில் முதல் மாணவியாக தேர்வு பெற்றதுக்கு அப்புறம் யார் தெரியுமா முதல்ல கை தட்டுனா? யாருடைய கைகள் படிக்க வேண்டாம் என்று அவரை விளக்கியதோ அதே கைகள் அவர்களுக்காக கைத்தட்டி உற்சாகப்படுத்தியது. அந்த அம்மா அதோட நிற்கல. அவங்களுடைய சகோதரி புற்றுநோயால் இறந்து போயிடுறாங்க. சுந்தராம்பாள்னு பேர். ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு 1952 வருஷம் பெரும் முயற்சிக்கு பிறகு சென்னையில் புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் மருத்துவமனையை உருவாக்குறாங்க. அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் வந்து திறந்து வைக்கிறாங்க. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரும் அவர்தான், இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரும் அவர்தான். சட்டமன்ற மேலவை சபையிலே தேவதாசி திட்டம் ஒழிய வேண்டும் என்று அதை ஒழித்து அதிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பெண்களை மீட்டு அவர்களுக்கு வாழ்வாதாரம் தருவதற்காக அவ்வை இல்லம் என்கிற ஒரு இல்லத்தை உருவாக்கி கொடுத்தவரும் அவர்தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் தானே நண்பா, எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் தானே. பொம்பளை பிள்ளையா படிக்கக்கூடாது, டிவியில் காமெடி பண்ணுறோமா, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மதுரை முத்தவர்கள் வந்திருக்காரு, அவர் உழைப்பு நான் சொல்கிறேன். கடந்த 20 வருஷத்துக்கு மேலே எனக்கு அவர் நண்பர். 20 ஆண்டுகளாக அவர் எழுதின குறிப்புகள் மட்டும் அவ்வளோ இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஸ்டேஜுக்கு ஏறப்பற சொல்கிறேன், யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ஜட்ஜே பண்ணிடாதீங்க. நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற ஒருவரிடம் இந்த உலகத்தையே புரட்டி போடக்கூடிய சக்தி ஒளிந்திருக்கிறது என்று நம்புங்கள். அப்போ தான் எல்லாரையும் மதிக்கணும்னு தோணும். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லி என் பேச்சை நிறைவு செய்கிறேன். மேகாலயாவில் ஷில்லாங் நகரில் இந்திய மேலாண்மை பல்கலைக்கழகத்துக்கு 2015 வருஷம் ஜூலை 27 மாலை
போய் பேசுறதுக்காக போறாரு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள். டெல்லியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் விமான பயணம், அந்த இடத்துலேருந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கு காரில் போகணும். இதுதான் பயண திட்டம். முன்னாள் குடியரசுத் தலைவரில் பாதுகாப்பு அதிகமாக இருக்கும்ல, அவர் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவர் பேசிக்கிட்டே வராரு உதவியாளர்கிட்ட. ஆனால் அவருக்கு முன்னாடி போன காரில், ஜீப்பில் ஒரு காவல்துறையை சார்ந்த சகோதரர், பாதுகாப்பு அதிகாரி வாகனத்திற்கு மேலே நின்றுக்கிட்டு துப்பாக்கி ஏந்திய கைகளோடு 360 டிகிரியும் பார்த்த வண்ணம் வந்து கொண்டே இருக்கிறார். அது மலைப்பகுதியில் போயிட்டே இருக்கு அந்த கார். கலாம் அவர்களுக்கு பதட்டம். எவ்வளவு நேரம் அந்த நண்பர், எவ்வளவு நேரம் அந்த மனிதர் இப்படி துப்பாக்கி ஏந்திக்கிட்டு மேலே நின்றுட்டு வருவார்? ஆபத்தாக இருக்குமே. யார் சொல்றது? இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர், அமெரிக்காவினுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டிவிட்டு பொக்ரானிலே அணுகுண்டு சோதனையை நடத்தி காட்டிய மாபெரும் விஞ்ஞானி, உலகமே வணங்கிய மாபெரும் தமிழன் அப்துல் கலாம் சொல்றாரு, அவரை உட்கார சொல்லுங்கன்னு தனக்கு முன்னாடி உட்கார்ந்த சீஃப்ட, சார் நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி அவரை உட்கார சொல்லுங்கிறார். இவர் அவரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. கிடைக்கவே இல்லை லைன். அவரை கான்டாக்ட் பண்ணவே முடியல. இறுதியில் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க, பல்கலைக்கழகத்துக்கு போயிடுறாங்க. இந்த ஸ்டேஜில் ஏறுறோம்ல, இந்த ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஒரு அறை இருக்குது. அந்த அறையில் அப்துல் கலாம் அவர்கள் உட்கார வச்சு தேநீர் கொடுக்குறாங்க. அப்போ அப்துல் கலாம் சொல்கிறாரு, அந்த பாதுகாப்பு அதிகாரியை அழைச்சிட்டு வாங்கங்கிறார். என்னன்னு தெரியாமல் ஒரு பதட்டப்பட்டு உள்ள வராரு. உட்கார்ந்திருந்த அப்துல் கலாம் அவர்கள் எழுந்து நின்று, உங்கள் தீவிர கடமை உணர்ச்சிக்கு நான் தலை வணங்குகிறேன் என்று சொல்லி கைகளை கொடுக்கிறார். கை கொடுக்கிறார். கை கொடுத்தோன்னே அந்த வீரர் பாருங்க, ஐயா உங்களுக்காக இந்தியா எதையும் செய்யும் என்று சொல்லி கை கொடுக்கிறார். இந்த புகைப்படம் இந்தியா முழுவதும் இருக்கிற நாளிதழ்களில் அவ்வளோ வைரலாக பகிரப்பட்டது. 2015 வருஷம் அந்த குறிப்பிட்ட தேதியில், ஜூலை 27ஆம் தேதியில் இராணுவ வீரர் அந்த பாதுகாப்பு அதிகாரியை பாராட்டிட்டு, அவரும் ஒரு மனுஷன்தான், அவர் ஏன் எனக்காக இப்படி சிரமப்பட்டு நிற்கணுங்கிற எண்ணத்தோட மாணவர்கள்ட்ட பேசி கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவிற்கு சேவை செய்வதை நிறுத்தி கொண்டார். அவர் உயிர் அங்கேயே பிரிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன ஈகோல பல வருட பழக்கத்தில் பழக்கமாக இருந்தவங்ககிட்ட நம்ம பேசுறது இல்லை. ஒரு சின்ன லாபத்திற்காக பல வருட நட்பை வெறும் பணத்திற்காக நாம் இழக்கிறோம். ஒரு சின்ன ஒரு அதிகாரத்திற்காக அடுத்தவனை வீழ்த்த துணிகிறோம். ஒரு சின்ன புகழுக்காக அடுத்தவரை பிடிக்காவிட்டாலும் புகழ்ந்து நாமும் புகழடைந்து கொள்கிறோம். ஆனால் கலாம் போன்ற மனிதர்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாலே நாம் வாழ கற்றுக்கொள்வோம். அவங்க இப்படிதான் வாழணும்லாம் சொல்லல, எப்படி வாழணும்னு வாழ்ந்து காமிச்சாங்க. அதை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணாலே நம்ம நல்லா வாழ்ந்துருவோம். காலித் அகமதுன்னு ஒரு பையன் உறவுகள் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கான். அந்த பையனுடைய வேலை என்ன தெரியுமா? உறவினர்களே இல்லாத அனாதை பிணங்களை எடுத்துக்கொண்டு போய் புதைப்பது. மில்லுக்காரர் குடும்பம்னு பேரு, அதிராம்பட்டினம் சொந்த ஊரு, நல்ல வசதியான குடும்பம். ஆவடியில் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப கடந்து போற வழியில ஒரு பெரியவர் எல்லாரையும் திட்டிட்டு கோபமா இருப்பாராம். இந்த பையனுக்கு ஏதோ ஒன்று தோணி டக்குன்னு இறங்கி போய் ஐயான் இருக்கான், போன்னு விரட்டி இருக்காரு. 4 முறை பேசுனதுக்கு அப்புறம் அவர் அப்படியே பணிவாயி அன்பாயி சாப்பாடு கேட்டிருக்காரு. சாப்பாடை வாங்கி கொடுத்துருக்கான். சாப்பாடு முதல் வாயில வச்சோன்னே அந்த ஆள் கதறி கதறி அழுதுருக்காரு. இன்னைக்கு நீ வாங்கி கொடுத்துட்ட, நாளைக்கு யாருப்பா வாங்கி கொடுப்பா, இப்படி நான் தெருவுலையே இருந்து அனாதையா செத்துருவணும்னு பயமா இருக்குன்னு இருக்காரு. இன்னொரு நாள் ஒருத்தர் தண்ணி கேட்டு தவிச்சிருக்காரு, வயசானவர். அவருக்கு தண்ணி வாங்கி கொடுத்துட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறதுக்குள்ளே இறந்து போயிட்டார். இந்த சம்பவம் அவரை பாதிச்சிருக்கு. உறவுகள் ட்ரஸ்ட்னு ஆரம்பித்து எல்லாருக்கும் சொல்லி, யாராவது அனாதை பிணங்கள் இருந்தால் எனக்கு தகவல் தெரிவிங்க, நாங்கள் நண்பர்களோடு அடக்கம் பண்ணுறோன்னு காவல் நிலையமாக போய் சொல்லியிருக்கார். யாரும் பெருசாலாம் எடுத்துக்கல. இது ஏன் இந்த எண்ணம் தோணுச்சு தெரியுமா? இந்த எண்ணம் ஏன் தெரியுமா அந்த பையனுக்கு தோணுச்சு? அதிராம்பட்டினத்துலேருந்து தஞ்சாவூர் வந்த அவங்களோட அப்பா பிஸ்னஸ் விஷயமா அதிராம்பட்டினத்துலேருந்து தஞ்சாவூர் வந்த அவங்க அப்பா ஒரு லாட்ஜில் அறையில் தங்கி இருக்கிறார். உடல்நிலை முடியாமல் அறைக்குள்ளேயே இறந்து போய் விடுகிறார். 2 நாட்கள் ஆகியும் அறைக்குள் அவர் இறந்து போனார் என்கிற தகவல் யாருக்கும் தெரியல. 2 நாட்கள் கழித்து தான் தெரிஞ்சது.
அந்த பாதிப்பு அவர் மனசில் இருக்குது. காலித் அகமது சொல்கிறாரு, ஒவ்வொரு முறை ஒவ்வொரு உடலையும் அடக்கம் செய்கிற பொழுது என் வாப்பாவினுடைய முகம் அவர்கள் கண்களில் தெரியும், அவர்கள் முகத்தில் தெரியும். என் வாப்பாக்கு செய்கிற மரியாதையாக நான் நினைக்கிறேன். எங்கள் அண்ணன் அமெரிக்காவில் இருக்கான், எங்கள் அம்மா அங்கே போயிடுச்சு, எங்கள் அன்னிக்கு குழந்தை பிறந்தது அங்கே போயிடுச்சு, ஒரு அண்ணன் சென்னையில் எங்கூட இருக்கான், வசதியாக இருந்தோம், ஆனால் வாப்பாவோட இறுதிச் சடங்கு கூட எங்களால் அட்டன் பண்ண முடியல. அப்படி ஒரு இறப்பு. எல்லாம் இருக்கிறவங்களுக்கே இப்படி ஒரு இறப்புனா ஏதும் இல்லாதவங்க இறப்பு ரொம்ப கொடுமையானதுன்னு சொல்லிட்டு கோவிட் டைமில் சொந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கே நாம் தயங்கணும். அந்த பையன் 1600 அனாதை சடலங்களை புதைத்திருக்கிறான் என்பது வரலாறு. அந்த பையன் சொல்கிறாரு, காலித் சொல்கிறாரு, என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்டப்ப, சாதாரணமாக இறந்து போனால் 6 அடி குழி சார், கோவிட்டில் இறந்து போனால் 12 அடி குழி சார், இவ்வளோதான் சார் வித்தியானம் மனுஷன் இறப்பில். அதுக்கு மேலே ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த ஆள். அந்த பேட்டியில் ஆனந்த விகடனில் மராத்தான் மனிதர்கள்னு ஒரு புத்தகம், இந்த அவசியம் வாங்கி படிங்க, மராத்தான் மனிதர்கள். அப்புறம் முகிலோட இவள் சரித்திரம்னு ஒரு புத்தகம், இதெல்லாம் படிங்க. நீங்களாம் எஸ் ராமகிருஷ்ணன் சாரோட புத்தகம் எல்லாம் படிங்க, ஜெயமோகன் சார் புத்தகம் எல்லாம் படிங்க. படிக்க ஆனந்தங்க. அந்த காலித் அகமது அந்த பேட்டியில் சொல்கிறாரு, நாங்கள் இறுதி சடங்குக்கு போய் புதைப்போம்ல, அப்போ 9 ஃபோட்டோ எடுக்கணும், ஏன்னா போலீஸ்கிட்ட கொடுக்கணும் சப்மிட் பண்ணுறதுக்கு. அந்த குழி தோன்றவங்க இருக்காங்கல்ல, நல்லடக்கம் செய்கிறப்ப அந்த குழி தோன்றவங்க இருக்காங்கல்ல, அந்த குழி தோன்றவங்ககிட்ட இவர் காசு கொடுத்தாராம். அப்போ அந்த குழி தோன்றவர் சொன்னாராம், தம்பி நீ சேர்க்கிற புண்ணியத்தில் எனக்கும் கொஞ்சம் வரட்டும்பா, இதுக்கெல்லாம் எனக்கு காசு வேணாம்பான்னு சொன்னாராம். என் அன்பு சொந்தங்களே, நாம் நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கை அன்பு சூழ் மனிதர்களால் கட்டமைக்கப்பட்டது. இந்த வாழ்க்கை தன்னலமற்ற மனிதர்களால் தானமாக கொடுக்கப்பட்டது. இந்த வாழ்க்கை எனக்கென எதுவும் வேண்டாம், என்னை சுற்றி இருப்பவர்கள் நலமாக இருந்தால் போதும் என்கிற நம்பிக்கையில் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த மனிதர்களால் தான் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. வாழ்வெனும் வானவில்லில் இனிமேல் நீங்கள் வானவில்லை பார்க்கிற பொழுது நம் வாழ்க்கைக்கு யார் யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ, இந்த வாழ்க்கைக்காக யார் யாரெல்லாம் அவர்களை அர்ப்பணித்தார்களோ, இந்த வாழ்க்கைக்காக யார் யாரெல்லாம் அவர்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தார்களோ, அவர்கள் ஞாபகம் இனிமேல் ஒவ்வொரு முறை நீங்கள் வானத்தில் வானவில்லை பார்க்கும் பொழுதெல்லாம் தோன்ற வேண்டும். காஞ்சிபுரம் புத்தக திருவிழா 2025 நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு செய்தி, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன செய்தி. வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதற்கு பொருள் வேண்டும், நம் வாழ்க்கைக்கும் பொருள் வேண்டும். அந்த பொருள் அடுத்தவர்கள் மீது காண்பிருக்கிற அருளால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை நம்புங்கள். என் இனிய காஞ்சிபுரம் மக்களே, நான் மேடை ஏறுகிற பொழுது என் நண்பர்களிடம் சொன்னேன், காஞ்சிபுரம் ரசிகர்கள் அவ்வளவு ரசிப்பார்கள், நிற்க இடம் இருக்காது, உட்கார இடம் இருக்காது, எல்லா பக்கமும் சுற்றி நின்று ரசிப்பார்கள் என்று சொன்னேன். அன்பு தம்பிகள், அப்படியா அண்ணா என்று கேட்டார்கள். இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், இவர்களை விட சிறந்த ரசிகர்கள் வேறு எங்கும் இல்லை என்பது. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக மாறட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். எதிரிக்கும் புன்னகையை பரிசாக கொடுங்கள். நெடுநாள் பகையை தூக்கி சுமக்காதீர்கள். வீட்டில் இருப்பவர்களிடம் அன்பு செலுத்துங்கள். நட்போடு உங்களிடம் பழகியவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதீர்கள். பணம் வெறும் காகிதம் என்பதை நம்புங்கள். மனம் உயிர் இருக்கிற ஒரு ஜீவன் என்பதை உணருங்கள். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.